நேற்று 4 நாளா சாப்பிடாம எங்களை புடிச்சுன்னு போனாங்க. புடிச்சுன்னு போயிட்டு வச்சிருந்தாங்க. எங்களால ஏந்துக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. அதனால நாங்க படுத்துனே இருந்தோம். அந்த சத்திரத்துல படுத்துனே இருக்கும் போது 5 மணி அவங்களுக்கு ஆயிடுச்சு. 5 மணிக்கு அவங்க ஏப்பி ஏந்துக்கிறீங்களா இல்லையா நாங்க எங்களால ஏந்துக்க முடியல, ஏந்தா வாந்தி வருது, எங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னோம். அப்படி சொன்ன உடனே எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த சத்திரத்துல ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூட படுத்துனுக்குறோம். அவங்க ஏந்த ஃபீல்ல வாந்தி வந்துச்சு. ஏந்து போன உடனேயுமே அவங்க கேட்கறாங்க பாத்ரூமை பூட்டு அவங்களுக்கு அனுப்பாதீங்கன்றாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை பிடிச்சின்னு போயிட்டு பாத்ரூமை பூட்டுறாங்க, லைட் ஆஃப் பண்றாங்க. நாங்க மூச்சு அப்படியே லைட்ல ஃபேன்லாம் ஆஃப் பண்ணா மூச்சு அப்படியே திணறுது. எங்களுக்கு திணற முடிஞ்சு எங்களால ஏந்துக்க முடியாம போனா அந்த வார்த்தைலாம் அந்த போலீஸ்க்கு இங்க இருந்து பிடிச்சினா போறாங்க. எதுக்கு பிடிச்சின்னு போறாங்க? எங்களை போராட விடலாம்ல. எங்களை போராட விட்டு எங்க வேலை எங்களுக்கு கிடைக்கல. எங்க வேலை எங்க உரிமை தான் நாங்க கேட்கறோம். எதுனா நாங்க தப்பா கேட்கல. எங்க வேலை நான் செய்த 16 வருஷம் சர்வீஸ் வேலையை தான் கேட்கறேன். எங்களுக்கு பிஏபி இல்ல, பிஎஸ்சி இல்ல. எங்க வேலை எங்களுக்கு கூட என் புள்ள குட்டியை நான் காப்பாத்துறத நாங்க சொல்றோம். எதுனா நாங்க தப்பா கேட்கறோமா அந்த ஐயாவை? அந்த ஏன் அவருக்கு காது கேட்கல? 5 நாளா உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறோமே, அவருக்கு காது கேட்கலையா? உண்மையாலுமே காது கேட்குதா கேட்கலையா தெரியல. உண்மையாலுமே 5 நாளா தண்ணியை தவிர வேற எதுவுமே சாப்பிடாம 2000 குடும்பத்துக்கு நடுத்தரில் உக்காந்து போ. கொஞ்ச நேரம் வந்தவொடனே அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு போயிடுறாங்க. இந்த கை கால் எல்லாம் எப்படி தெரியுமா வலிக்குது சாப்பிடாம. அந்த சூழ்நிலையில நாங்க உட்காந்து நிக்கிறோம். ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. எங்களுக்கு தேவை வேலை. 2 மாசம் எங்களால வாடகை கொடுக்க முடியல. வாடகை கொடுக்க சூழ்நிலை முடியாதனாலதான் நாங்க இந்த ரோட்ல உண்ணாவிரதம் 13 பேர் எல்லாருமே உக்காந்தா பிரச்சனை இடம் தர மாட்டாங்கன்னு தான் நாங்க 13 பேர் துண்ணாம 3 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிறது 10 பேர் உக்காந்துக்கிறோம். எங்க வேலை கொடுக்குற மட்டும் உயிர் போற மட்டும் நாங்க போராடுவோம். எங்க போராட்டம் உறுதி.